ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினமைந்து கணிதம் சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது 34வது வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு ஃபுல்லாவே ரீசனிங் டாபிக் தான். அது என்ன டாபிக்ஸ்னு கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நமக்கு எப்பயும் போல லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்புறது எப்படின்னு தெரிஞ்சாகணும். சோ நான் டைரக்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். சார் இதுல எது வெஸ்ட் எது ஈஸ்ட்னு தெரியாது சார், அதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா வீணு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வீன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம நார்த் டைரக்ஷன் வடக்கு நோக்கி இருக்கணும்னா லெஃப்ட் சைடு எது நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகணும். ரைட்டு அப்படியே ஆப்போசிட்ல எழுதிக்கோங்க. லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு. எதுக்கு சார் எழுதிருக்கீங்க? அதாவது இப்போ நம்ம சவுத்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறோம், தெற்கு திசையில இருக்கணும். இடது பக்கம் திரும்புக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பணும்னு நம்ம எந்த சைடு போனோம்? நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட மூவ் ஆகணும். ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்மளோட சவுத் டைரக்ஷன்ல இருக்க லெஃப்ட். வாங்க டைரக்டா கொஸ்டின் குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? ராஜு என்பவர் தெற்கு திசையை நோக்கி நடக்க தொடங்கினார். அப்ப ராஜுன்றவர் இங்க இருக்காரு. இங்க இருந்து தெற்கு டைரக்ஷனுக்கு வர்றாரு. எவ்வளவு டைரக்ஷன் வந்திருக்காரு? 20 மீட்டர் நடந்திருக்காரு. இப்ப 20 மீட்டர் நடந்திருக்காரு. ஓகேங்களா? நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வடக்கு நோக்கி அவர் வடக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் நடக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து முடிச்சிட்டாரு. திருப்பி இதே டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் போறாரு? 8 மீட்டர் வந்திருக்காரு. அப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கிறது பாத்தீங்கன்னா 8. ஓகேங்களா? அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் 20. அதுல இந்த 8 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கிடைக்குங்களா? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் அப்ப என்ன? 12 தானே? கரெக்ட் தானே? 12 மீட்டர். அப்போ 12 8 கூட்டினா டோட்டல் டிஸ்டன்ஸ் 20ன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? பிரிச்சு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? பிரிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மறுபடியும் கிழக்கு திசையை நோக்கி. அப்ப கிழக்குன்றது நமக்கு அந்த டைரக்ஷன் போனோம், அந்த சைடு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு தான் கிழக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காரு? 5 மீட்டர் போயிருக்காரு. 5 மீட்டர் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருப்பார்? அப்போ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது எண்டிங் பாயிண்ட். கரெக்டுங்களா? இது எண்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்களேன். கனெக்ட் பண்ண என்ன? இது ஈஸ்ட், டவுன்வேர்ட் போறது சவுத். சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் இன் பிட்வீன்ல வருது. அதாவது நமக்கு எப்படி போயிருக்கு? இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட். இப்போ ரெண்டுக்கு இடையில போயிருக்கு. கரெக்டுங்களா? ரெண்டுக்கு இடையில இருந்தா என்ன டைரக்ஷன்? சவுத் ஈஸ்ட். கரெக்டுங்களா? தென்கிழக்கு அப்படின்றதான் ஆன்சர். இதை போட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் காலி. சவுத் டைரக்ஷன் இருக்குமா? இல்ல. ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்குமா? இல்ல. நார்த் ஈஸ்ட் இருக்குமா? இல்ல. சவுத் ஈஸ்ட்ன்றது ஆன்சர் போட்டுடலாம். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அது எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 12, இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 5. இது என்ன அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. இதை மட்டும் நான் தனியா டாப்ல வர்றேன். இதுக்கு ஒரு தியரம் இருக்கு. என்ன சார் தியரம்? பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் எப்ப யூஸ் பண்ணுவோம்? செங்கோணம் முக்கோணம் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். இதுதான் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி சார் செங்கோணம் முக்கோணம்னா ஒரு சைடு டிகிரி பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கணுங்க. அப்பதான் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். இதோட 90 டிகிரிக்கு சைட்ல பாத்தீங்கன்னா தீட்டா இருக்குங்க. சைட்ல தீட்டா இருக்கும். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. அதை சிம்பிளா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. தீட்டாக்கு பேஸ்ல இருக்கிறது என்ன? அடிப்பக்கம். அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி ரூட் எடுத்துருங்க. ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஓட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். 12 ஸ்கொயரோட வேல்யூ 144, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 169 கிடைக்கும். அதோட ரூட் வேல்யூ என்ன? நம்ம எதை ஸ்கொயர் பண்ணும்போது 169 கிடைக்கும்? 13 ஸ்கொயர் பண்ணும்போது தான் நமக்கு 169 கிடைக்கும். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு 13 மட்டும் இருக்கும். ஸோ 13 மீட்டர் சவுத் ஈஸ்ட், 13 மீட்டர் தென்கிழக்கு திசையை நோக்கி நகர்ந்துட்டு போயிருப்பாரு. யாரு? நம்ம ராஜு தலைவர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கான்செப்ட் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? இன்ட் என்பது டிவிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிவிஷன் சொல்லியிருக்காங்க. பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது இன்ட் எனவும், டிவிஷன் என்பது பிளஸ் எனில் 8 minus 7 divided by 4 into 2 plus 3 ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு இந்த மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? மைனஸுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளைக்கு மாத்தணும். அப்ப எப்படி எழுதிடலாம்? 8 மைனஸுக்கு பதிலா என்ன மாத்த சொல்லியிருக்காங்க? இன்ட்னு மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்டு 7 டிவைடட் பைக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டிவைடட் பைக்கு பதிலா பிளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் 4 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு இங்க இன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இன்ட் இருக்கு. இன்ட்டுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டிவைடட் யூஸ் பண்ணும். டிவைடட் பை 2. பிளஸ்க்கு பதிலா என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. -3.
அவ்வளவுதாங்க. அவங்க சொன்னதை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இதை சிம்பிளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள மல்டிப்ளை தான் பண்ணணும். ஏன்னா டிவிஷன் இருந்தா டிவிஷன் பண்ணணும், டிவிஷன் இல்லாதனால மல்டிப்ளிகேஷன் இருக்கு, மல்டிப்ளை பண்ணலாம். 8 × 7 56. 56 4ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு 60ன்னு கிடைக்கும். ஸோ பிராக்கெட் சால்வ் பண்ணியாச்சு. டிவைடட் பை 2 -3ங்கிறது இருக்கு. 60ல இருந்து 2 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். 30ல இருந்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 3ஆல மைனஸ் பண்ணணும். 30ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 27ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 27 தான் ஆன்சர். இது என்ன சார் டாபிக் அடியில வரும்? எந்த சப் டாபிக் அடியில சார் வரும் அப்படின்னா சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன், கணித குறியீடுகளும் செயல்பாடுகின்ற டாபிக்கு கீழே வர்றது. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேங்கிங்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிளாஸ்ல 35 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாட்டம் கீழிருந்து கணக்கிடும் போது கமல் வந்து என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 7வது பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்றேன்? கமல் டாப்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். நமக்கு மொத்த ஸ்டூடெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறத டிஎஸ்டின்னு வச்சுக்கிறேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிஎஸ்ங்கிறது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அவரோட டாப் மார்க்கையும் டாப் ரேங்கையும் பாட்டம் ரேங்கையும் ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணா நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இதுல நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 35 பேரும் தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? நமக்கு டாப்போட ரேங்க் தான் தேவை. ஸோ டாப் வச்சுக்கிட்டேன். பாட்டம்ல இருந்து என்ன ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 7th ரேங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 - 1. இப்போ 7ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 6ன்னு கிடைக்கும். ஸோ இங்க இருக்க பிளஸ் ஆர் ஈக்குவல் டு இன்சைட் வரும்போது மைனஸா மாறும். அப்ப டாப் ரேங்க்ங்கிறது என்ன? 35ல இருந்து 6 மைனஸ் பண்ணும். 35ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 29. அப்ப டாப்ல இருந்து கமல்ன்றவர் என்ன ரேங்க் இருந்திருக்காரு? 29. கமல்ன்றவர் 29வது ரேங்க்ல இருக்காரு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மேலிருந்து சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு இப்படிதான் அந்த மார்க் ஷீட் இருக்கு. அதுல டாப்ல இருந்து கமல்ன்றவர் 29வது பொசிஷன்ல இருக்காரு. நான் டாப்ல இருந்தா எழுதியிருக்கேன். 29 கமல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டாப்ல இருந்து சுரேஷ்ன்றவர் என்ன ரேங்க்ல இருந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க? 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து சுரேஷ். ஓகே வச்சுக்கலாம். அவங்க சொன்னதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். அப்ப 2 பேத்துக்கு இடையில யார் இருக்கா? ரமேஷ்ன்றவர் இருக்காரு. ஓகே எழுதியாச்சு ரமேஷ். பட் என்ன பொசிஷன்ல என்ன ரேங்க்ல இருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? ரமேஷுடன் ஒப்பிடும் பொழுது கமல் எந்த இடத்தில் உள்ளார்னு கேட்கறாங்க. அப்ப ரமேஷ்ல இருந்து கமலுக்கு வந்து எவ்வளவு பொசிஷன் இருக்கு, எவ்வளவு ரேங்க் இருக்குன்றதா கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு என்ன தேவை? ரமேஷோட ரேங்க் தேவை. எப்படி சார் சால்வ் பண்றது? இருவருக்கும் இடையில்னு சொல்லிட்டாங்களா? 2 பேத்துக்கு இடையில்னா என்ன? 2 பேத்தோட சென்டர்ல தான் இருக்க போறாது. ஸோ சிம்பிளா ஆவரேஜ் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் சுரேஷையும் செகண்ட் நம்பர் அதாவது லாஸ்ட் நம்பர் கமலையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரமேஷோட பொசிஷன் கிடைச்சிரும். 9 + 29 38ன்னு கிடைக்குங்க. 38ல இருந்து 2 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 19ன்னு கிடைக்கும். அப்ப ரமேஷ்ன்றவர் டாப்ல இருந்து 19வது ரேங்க்ல இருக்காரு. நமக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரமேஷுடன் ஒப்பிடும் பொழுது அப்ப ரமேஷ்ல இருந்து பார்க்கணும். ரமேஷ்ல இருந்து பாக்குறப்போ கமல்ன்றவர் எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 19ல இருந்து எத்தனை ஆட் பண்ணா நமக்கு 29 கிடைக்கும்? 10 ஆட் பண்ணா 29ன்னு கிடைக்கும். அப்போ கமல்ன்றவர் எந்த இடத்துல இருந்திருப்பாரு? 10th பொசிஷன்ல இருந்திருப்பாரு. யாரை கம்பேர் பண்ணும்போது? ரமேஷை கம்பேர் பண்ணும்போது. இதே நீங்க என்ன பண்றீங்கன்னா சுரேஷை கம்பேர் பண்றப்போ கமல்ன்றவர் என்ன ரேங்க்ல இருந்திருப்பாருன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ரொம்பவே சிம்பிள் நண்பா. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரீசெண்டா கேட்ட ரேங்கிங் கொஸ்டின்ஸ். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஒரு 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு என்ன சொல்லிருக்காங்க? கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் அதாவது ஒவ்வொரு நம்பர்லும் முதல் மற்றும் 3ஆம் இலக்கங்களை பரிமாற்றம் செய்த பிறகு அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில எழுத சொல்லிட்டு ஃப்ரம் ரைட்ல இருந்து செகண்ட்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்ப 2764ல ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணா 6724. அதே மாதிரி செகண்டுக்கு எழுதும் போது 8973. ஓகேங்களா? 8973. இதே தேர்ட் நம்பர் எழுதும் போது
6892 கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்டையும் தேர்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் முதல் இலக்கத்தையும் மூணாவது இலக்கத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க, அப்படியே மாத்தி விட்டுருங்க, இடம் மாதிரி மாத்தி எழுதிருங்க. அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு எழுதும் போது 9453. இதே மாதிரி 6278 எழுதும் போது 7268 எழுதியாச்சு, இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுத சொல்றாங்க. அப்ப இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன, 6724 சின்ன நம்பர். நெக்ஸ்ட் சின்ன நம்பர் என்ன, 6892 நெக்ஸ்ட் சின்ன நம்பர். நெக்ஸ்ட் பெரிய நம்பர், அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் என்ன, 7268 அதை விட பெரிய நம்பர். 7268 விட பெரிய நம்பர் என்ன, 8973. அதை விட பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா 9453 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல ஏறு வரிசையில் எழுதியாச்சு. நமக்கு என்ன கேட்கறாங்க, வலது புறத்தில் இருந்து. அப்ப இது பாத்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடு, இது பாத்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைடு, அதாவது வலது புறம். வலது புறத்தில் இருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது ரைட்ல இருந்து செகண்ட் நம்பர். அப்ப என்ன நம்பர் கிடைச்சிருக்கு, 8973 கிடைச்சிருக்கு. சோ நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 8973 ஆன்சர் நண்பா நண்பி. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் ரீசனிங்ல. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா, அடுத்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. கொஞ்சம் வீடியோவை டக்குன்னு பாஸ் பண்ணி இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் கொஸ்டினுக்கு போயிடுறேன், ஏன்னா ரெண்டுமே சேம் தான். அதாவது நமக்கு என்ன சீரிஸ் கொடுத்துருக்காங்க, மேல ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேல ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி கீழே சீரிஸை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றப்போ இந்த டீன்ற இடத்துல என்ன நம்பர் வரும்ன்றதான் கேட்டிருக்காங்க நண்பா. ரொம்பவே சிம்பிள் தான். கொஸ்டினை பாஸ் பண்ணி இங்கிலீஷ் கொஸ்டின் வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணி தமிழ் கொஸ்டினை வச்சு சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நமக்கு என்ன லாஜிக் சார் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 68 இருந்து எப்படி 60 வந்திருக்குன்னா ரொம்ப சிம்பிள். 68 1ஆல மல்டிப்ளை பண்ணி 8 மைனஸ் பண்றாங்க. 68 இன்ட்டு 8 சாரி 68 இன்ட்டு 1 68. 68ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப 60ல இருந்து 104க்கு எப்படி நண்பா கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, 60 இன்ட்டு 1.5 பிளஸ் 14 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 104ன்னு கிடைக்கும் நண்பா. ஓகே, 104 கிடைச்சிச்சு. 104ல இருந்து 188 எப்படி நண்பா கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 104 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி 20ஆல மைனஸ் பண்ணிருப்பாங்க நண்பா. மைனஸ் பண்ணும்போது நமக்கு 188ன்னு கிடைக்கும். சேம் 188ல இருந்து 496க்கு என்ன சார் பண்ணிருப்பாங்கன்னா, 188 2.5ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 26ன்ற நம்பரை கூட்டியிருப்பாங்க. கூட்டினா நமக்கு 496ன்னு கிடைக்கும் நண்பா. இங்க பாருங்க, இதுலயே உங்களுக்கு சீரிஸ் தெரிஞ்சிச்சு. அதாவது 1 1.5 2 2.5 நெக்ஸ்ட் இதுக்கு எதை மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க, 3 மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, ஆல்டர்னேட்டிவா மைனஸ் பிளஸ்ன்னு கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல 8ல இருந்து என்ன ஆட் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும், 6 ஆட் பண்ணா 14 கிடைக்கும். 16ல இருந்து ஒரு 6 ஆட் பண்ணுங்க, 6 கூட்டுங்க 20ன்னு கிடைக்கும். 20ல இருந்து ஒரு 6 கூட்டுங்க 26ன்னு கிடைக்குது. இதுதான் நண்பா லாஜிக். அப்போ மல்டிப்ளேல பாத்தீங்கன்னா 1.5 போயிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவா மைனஸ் பிளஸ் எப்படி கொண்டு போயிருக்காங்க, 8ல ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு 6 நம்பரை ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சேம் லாஜிக்கை நமக்கு இதுக்கு யூஸ் பண்ணிடலாமா? அப்போ 42 நம்ம என்ன பண்ணணும், 1ஆல மல்டிப்ளை பண்ணி 8 மைனஸ் பண்ணணும். 42 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 42 மைனஸ் 8. அப்ப 42ல இருந்து 8 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 34. கரெக்டுங்களா, 34ன்றது கிடைக்கும். அப்ப இதுதான் நமக்கான ஏ. அப்ப நம்ம ஏவோட வேல்யூ என்ன, 34. இந்த 34 வச்சுதான் ஏவை வச்சுதான் பி கண்டுபிடிக்க போறோம். எப்படி, 34 1.5ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 14 கூட்ட போறோம். அப்ப 34 15ஆல மல்டிப்ளை பண்றேன். 5 20 0 பேலன்ஸ் 2 3 × 5 15 15 பிளஸ் 2 17. அப்படியே 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 34ன்னு கிடைக்கும். ஸோ 0. அப்ப இந்த 0 விட்டுறலாம், ஏன்னா பாயிண்ட் இருக்கு. 7 பிளஸ் 4 11க்கு 1 பேலன்ஸ் 1 3 பிளஸ் 2 5. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணும்போது 51ன்னு கிடைக்குது. அது கூட ஒரு 14ன்ற நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். 65ன்றதான் நமக்கு பியோட வேல்யூ. அப்ப நமக்கு பியும் தெரிஞ்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி சி கண்டுபிடிக்க போறோம். 65 என்ன பண்ணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 20 மைனஸ் பண்ணும். 60 × 2 120, 2 × 5 10. அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 130ன்னு கிடைக்கும். 130ல இருந்து 20 மைனஸ் பண்ணா நமக்கு 110ன்னு கிடைக்கும் நண்பா. இதுதான் நமக்கான சியோட வேல்யூ. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ சியை யூஸ் பண்ணி தான் நம்ம டி கண்டுபிடிக்க போறோம். அப்ப 110
2.5 மல்டிப்ளை பண்ணி ஒரு 26 கூட்ட போறோம் நண்பா. நான் என்ன பண்றேன், 25 11 மல்டிப்ளை பண்றேன். அப்ப 25 25 எவ்வளவு கிடைக்கும், 2 7 5 275 கிடைக்கும். என்ன சார் இந்த 0 விட்டீங்கன்னா 0க்கும் பாயிண்டையும் தூக்கி விட்டேன், அதனால 275 கிடைச்சிருக்கு. இது கூட ஒரு 26 கூட்ட போறோம். அப்ப 26 ஆட் பண்ணா 6 + 5 11க்கு 1 பேலன்ஸ் 1, 7 + 3 10க்கு 0 பேலன்ஸ் 1, 301 கிடைக்குது. அப்ப நமக்கான D யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 301 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். உங்களுக்கான ஹோம்வொர்க் என்னன்னா E யோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லிருங்க நண்பா நண்பி. பாருங்க, இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ ரீசனிங்ல இருந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்பவே ஒரு கஷ்டமான சம்லாம் சொல்லக்கூடாது, கான்செப்டை புரிஞ்சுட்டு என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் ஒர்க் வந்து அதிகமா இருந்திருக்கு. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு பார்ட் வீடியோவும் கொண்டு போக போறோம். இது பாத்தீங்கன்னா 34வது வீடியோங்க. 34 வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா 34 ஃபயர்னு கொடுத்துருங்க. நம்ம சொன்ன ஹோம்வொர்க் சம்ம சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்லிருங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆர்ட் கொடுத்துருங்க நண்பா. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.